ஒரு தடவை செல்வத்தின் கடவுள் குபேரன் தன்னுடைய செல்வத்தை எல்லா தேவர்களுக்கும் காட்டி பெருமைப்பட நினைத்தார். எல்லா தேவர்களையும் விருந்துக்கு அழைத்தார். சிவன் மற்றும் பார்வதி தேவியையும் அழைத்தார். ஆனால் அவர்கள் வர மறுத்தனர். ஆனால் குபேரனின் கோரிக்கைக்கு இணங்க அவர்களது மகன் விநாயகரை மட்டும் அனுப்ப தயாரானார்கள். ஏனெனில் அவருக்கு சாப்பாடு என்றால் தனி பிரியம். விநாயகர் குபேரனின் அரண்மனைக்கு சென்றதும் அங்குள்ள அதிசயமான உணவுகள் எல்லாம் அவர் முன்னே பரிமாறப்பட்டது. ஆனால் விநாயகர் சாப்பாடை ஆரம்பித்ததும் உணவு எப்படியும் குறைய ஆரம்பித்தது. குச்சி பிடிக்காமல் அரண்மனைக்கே பஞ்சம் வர செய்தார். எல்லா சமையல்காரர்களும் சேர்ந்து முயன்றும் விநாயகரின் பசிக்கு பொருந்தவில்லை. இறுதியில் விநாயகர் குப்பைகள், வாசனைகள், மேசைகள், அட்டைகள், பூந்தோப்புகள் அனைத்தையும் சாப்பிட ஆரம்பித்தார். இன்னும் சாப்பாடு இல்லை என்றா? உன்னைத்தானே சாப்பிடணும் என குபேரனை நேரடியாக மிரட்டினார். அதை கேட்டு அச்சமடைந்த குபேரன் ஓடி சிவபெருமானிடம் போய் துணை கேட்டார். அப்போது சிவபெருமான் சொன்னார், குபேரா, நீ பெருமை காட்ட வந்தாய். ஆனால் விருந்தோம்பல் என்பது பணம் இல்லாமலும் தான் உண்மையாக நடக்க வேண்டும் என்று கூறி அன்போடு சிறிது வறுத்த அன்னத்தை மட்டும் விநாயகருக்கு அளித்தார். அதுவே அவருடைய பசியை அடக்கியது.